ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு முக்கியமான பாடம் உணவு ஆதாரங்களில் முன்னேற்றம். வாங்க நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். இந்தியாவுல 140 கோடிக்கு மேல மக்கள் தொகை. இவ்ளோ பேருக்கு உணவு தேவைய எப்படி பூர்த்தி செய்றோம்? நமக்கு ஏன் உணவு தேவை? சிம்பிளா சொன்னா அதுதான் நம்ம உடம்புக்கு எனர்ஜி, வளர்ச்சி எல்லாத்துக்கும் ஆதாரம். சோ எல்லாருக்கும் போதுமான சத்தான உணவு கிடைக்கிறதுக்கு பேர் தான் உணவு பாதுகாப்பு. இது ஒரு பெரிய சவால். சரி, இந்த உணவெல்லாம் நமக்கு எங்கிருந்து கிடைக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாமா? நம்ம உணவுக்கான முக்கிய ஆதாரங்கள் ரெண்டு தான். ஒன்னு விவசாயம், இன்னொன்னு கால்நடை வளர்ப்பு. இப்போ ஒரே மாதிரியான செடிகளை ஒரு பெரிய இடத்துல வளர்த்தா அதை நம்ம பயிருன்னு சொல்றோம். இந்த உணவு தேவையை சமாளிக்க இந்தியா வரலாற்றுல என்னென்ன முயற்சிகள் எடுத்திருக்குன்னு பார்க்கலாம். அதுல ரெண்டு முக்கியம். பசுமை புரட்சி உணவு தானிய உற்பத்தி அதிகமாக்குச்சு, வெண்மை புரட்சி பால் உற்பத்திய. ஆனா ஒரு கேள்வி வருது, வெறும் உற்பத்தியை அதிகப்படுத்தினா மட்டும் போதுமா? முன்னாடி நம்ம இலக்கு உற்பத்தி மட்டும்தான். ஆனா இப்போ சுற்றுச்சூழலை பாதிக்காம உற்பத்தி அதிகரிக்கணும். இந்த ஐடியாக்கு பேர் தான் நிலையான வேளாண்மை. இதுதான் இனி நம்மளோட எதிர்காலம். சரி, இதை எப்படி நாம அடைய போறோம்? அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. அதுக்கு 3 படிகள் இருக்கு. 1. பயிர் ரகத்தை மேம்படுத்துறது. 2. உற்பத்தி மேலாண்மை. 3. பயிர் பாதுகாப்பு. யோசிச்சு பாருங்க, 2050க்குள்ள இன்னும் 100 கோடி பேர். அவங்களுக்கு நம்ம எப்படி உணவு கொடுக்க போறோம்? இன்னும் சிறப்பான அதிக மகசூல் தரக்கூடிய பயிர்களை நாம எப்படி உருவாக்குறோம்னு பார்க்கலாமா? பாருங்க, உலக மக்கள் தொகை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. இதனால உணவுக்கான தேவையும் பயங்கரமா அதிகரிக்குது. அதே சமயம் விவசாயத்தை நம்பி இருக்கிற கோடிக்கணக்கான விவசாயிகளோட பொருளாதாரத்தை நம்ம பார்க்கணும். சரி, இந்த சவால்களை எப்படி சமாளிக்கிறது? அதுக்கு பதில் பயிர் வகைகளை மேம்படுத்துறது தான். அதாவது ஒரு பயிர்ல இருக்கிற நல்ல குணங்களை வச்சு அதை விட சிறந்த புதிய பயிர் வகைகளை உருவாக்குறது. இது எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? விஞ்ஞானிகள் இதுக்கு 2 முக்கிய முறைகளை பயன்படுத்துறாங்க. முதல் முறை கலப்பினமாக்கல். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு செலக்டிவ் ப்ரீடிங் மாதிரி. அதாவது 2 அலகலகு செடிகளோட நல்ல குணங்களை எடுத்து ஒரே செடியில கொண்டு வர்றது. இந்த கலப்பு ஒரே செடியோட வெவ்வேறு ரகங்கள், இனங்கள், ஏன் பேரினங்களுக்கு இடையில கூட நடக்கலாம். 2வது முறை மரபணு மாற்றம். இது இன்னும் கொஞ்சம் டைரக்டான முறை. இங்க விஞ்ஞானிகள் ஒரு குறிப்பிட்ட மரபணுவை எடுத்து அதை பயிரோட செல்லுக்குள்ள செலுத்தி ஒரு புதிய திறனை கொடுக்கறாங்க. சரி, ஒரு பயிரை மேம்படுத்துறோம்னா அதுல என்னென்ன குணங்கள் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம்? இந்த லிஸ்ட் ரொம்ப பெருசு. ஆனா இதுல இருக்கிறது தான் பயிர் மேம்பாட்டோட சில முக்கியமான இலக்குகள். முதல்ல அதிக மகசூல், அதாவது அதே இடத்துல இருந்து இன்னும் அதிகமான விளைச்சலை பார்க்கறது. தரமும் ரொம்ப முக்கியம். பருப்புல அதிக புரோட்டீன், பழங்கள்ல நல்ல சுவை, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஒரு நல்ல பயிர் எல்லா சூழ்நிலையையும் தாக்கு பிடிக்கணும். ஏன்னா அதுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வரும். பூச்சி, நோய் மாதிரி உயிருள்ள காரணிகளால வர்ற பிரச்சனைகள், அப்புறம் வறட்சி, வெப்பம் மாதிரி உயிரற்ற காரணிகளும் இருக்கு. பயிர் சீக்கிரமா வளர்ந்தா விவசாயிகளுக்கு நேரமும் பணமும் மிச்சமாகும். ஒரு வருஷத்துல அதிக தடவை பயிர் செய்யலாம். பாருங்க, தீவன பயிர்கள் உயரமா இருக்கணும், ஆனா தானிய பயிர்கள் குட்டையா இருந்தாதான் சத்து தானியத்துக்கு போகும். இந்த மாதிரி எல்லா நல்ல குணங்களையும் ஒன்னா சேர்த்துதான் விவசாயிக்கும் வாங்குறவங்களுக்கும் லாபம் தரக்கூடிய பயிர்களை உருவாக்குறாங்க. நம்ம உலகத்தோட உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த அறிவியல் ரொம்ப ரொம்ப அவசியம். இது நம்ம மனசுல ஒரு கேள்வியே எழுப்புது. எதிர்காலத்துல வரப்போற சூப்பர் பயிர்கள் எப்படி இருக்கும்? வணக்கம். பயிர் உற்பத்தியில ஒரு நல்ல அறுவடைக்கு என்னென்ன உத்திகள் இருக்குன்னு இன்னைக்கு நாம பார்க்கலாம் வாங்க. நீங்க ஒரு விவசாயின்னு நினைச்சுக்கோங்க. ஒவ்வொரு வருஷமும் நல்ல மகசூல் எடுக்க என்ன பண்ணுவீங்க? வெற்றிக்கு 3 விஷயம்தான் முக்கியம். பயிருக்கு சரியான உணவு, தேவையான தண்ணீர், அப்புறம் புத்திசாலித்தனமான சாகுபடி முறைகள். சரி, முதல்ல பயிர்களுக்கு உணவளிக்கிறத பத்தி பார்ப்போம். அதாவது ஊட்டச்சத்து மேலாண்மை. இதுல 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. 1 இயற்கை உரம். இது மக்கிய கழிவுகள்ல இருந்து தயாராகுது, மண்ணுக்கு ரொம்ப நல்லது. இன்னொன்னு செயற்கை உரம். இது உடனடியா சத்துக்களை கொடுக்கும், ஆனா மண்ணுக்கும் அவ்வளோ நல்லதில்ல. அடுத்து பயிர்களுக்கு எப்படி திறமையா தண்ணி பாய்ச்சறதுன்னு பார்க்கலாம். அதாவது நீர்ப்பாசனம். பாரம்பரியமா கிணறு, கால்வாய், ஏரி, குளம் இதெல்லாம் வச்சுதான் தண்ணி பாய்ச்சுவாங்க. இப்ப இருக்க நவீன முறைகள்ல ஒண்ணு தெளிப்பு நீர்ப்பாசனம். இது மழை பெய்யற மாதிரி பயிர்களுக்கு தண்ணிய தெளிக்கும். சொட்டு நீர்ப்பாசனம் இன்னும் துல்லியம். இதுல தண்ணி சொட்ட சொட்டா நேரா செடியோட வேருக்கே போகும். அதனால தண்ணி பற்றாக்குறை இருக்கிற இடங்களுக்கு இந்த முறை ஒரு பெரிய வரம்னே சொல்லலாம். நம்மளோட கடைசி உத்தி ரொம்ப முக்கியமானது. பயிர் சாகுபடி முறைகளை சரியா திட்டமிடுறது. இதுல முதல் வகை கலப்பு பயிர் சாகுபடி. அதாவது ஒரே நிலத்துல 2-3 பயிர்களை கலந்து போடுறது. ஊடு பயிர் சாகுபடியில பயிர்களை ஒரு குறிப்பிட்ட வரிசை முறையில வளர்ப்பாங்க, ஒன்னு மாத்தி ஒண்ணுன்னு. பயிர் சுழற்சிங்கிறது ஒரு நீண்ட கால திட்டம். ஒவ்வொரு தடவையும் வேற வேற பயிர்களை மாத்தி மாத்தி பயிரிடுறது
இதனால என்ன ஆகும்னா மண்ணோட வளம் குறையாம இயற்கையாவே தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும். செம்ம இல்ல? பாருங்க, இந்த 3 உத்திகளையும் ஒன்னா சேர்க்கும்போது நமக்கு ஒரு நிலையான அதிக விளைச்சல் தர்ற பண்ணை கிடைக்கும். காலநிலை மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ நம்ம எதிர்காலத்துக்கு இந்த விவசாய முறைகள்ல எது ரொம்ப முக்கியமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? வாங்க, கால்நடை வளர்ப்புன்னா என்னன்னு ரொம்ப சிம்பிளா பார்க்கலாம். பேரை கேட்கும்போது சிரிப்பு தான் வரும். ஆனா இது ஒரு பெரிய சயின்ஸ். அது என்னன்னு பாப்போமா? சிம்பிளா சொல்லணும்னா இது பண்ணை விலங்குகளை சயின்டிஃபிக்கா மேனேஜ் பண்றதுதான். முதல்ல மாட்டு பண்ணை பத்தி பார்க்கலாம். இதுல 2 முக்கியமான காரணம் இருக்கு. பாருங்க, விலங்குகளை அதோட தேவைக்கு ஏத்த மாதிரி பிரிக்கிறாங்க. ஒன்னு பாலுக்காக, இன்னொன்னு உழவு வேலைக்காக. பால் பண்ணையில இந்த பால் சுரக்கிற காலத்தை அதிகப்படுத்துறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க பாருங்க, ஒரு சூப்பரான டெக்னிக் யூஸ் பண்றாங்க. வெளிநாட்டு இனத்தையும் நம்ம ஊர் இனத்தையும் கலக்கிறது மூலமா பெஸ்டான ரிசல்ட் கிடைக்குது. சரி, மாடுகள் ஓகே. அடுத்ததா நாம கோழி வளர்ப்பு பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கோழியிலையும் அதே மாதிரி 2 வகை. ஒன்னு முட்டைக்காக வளர்க்கப்படுது, இன்னொன்னு இறைச்சிக்காக. நம்ம ஊர் கோழி இனங்களும் இருக்கு, வெளிநாட்டு இனங்களும் இருக்கு. ஒவ்வொன்னுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி. அப்போ மாடு, கோழி இது 2லயும் சக்சஸ்ஃபுல்லா இருக்க என்ன தேவை? அதுக்கு பதில் மேலாண்மை. வெற்றிகரமான பண்ணைக்கு இந்த 3 ரொம்ப முக்கியம். நல்ல சாப்பாடு, பாதுகாப்பான இடம், அப்புறம் நோய் வராம பாத்துக்கிறது. அதனால தான் சொல்றோம், இது வெறும் விலங்குகளை வளர்க்கறது மட்டும் இல்ல, இது ஒரு முழுமையான அறிவியல். இந்த முறைகள் நம்ம உணவு தேவையில பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. சரி, இதுல அடுத்த கட்ட வளர்ச்சி என்னவா இருக்கும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? பயிர்களை எப்படி பாதுகாக்கறாங்க, அது நம்ம உணவு பாதுகாப்புக்கு எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம உணவு பயிர்களுக்கு வயல்ல இருந்து சேமிப்பு வரைக்கும் நிறைய எதிரிகள் இருக்கு. அது என்னன்னு பாப்போம். வயல்ல பயிர்களுக்கு முதல் எதிரிகள் 3. அது களைகள், பூச்சிகள், அப்புறம் நோய்கள். களைகள்ங்கிறது தேவையில்லாத செடி. இது பயிரோட சத்து, தண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதை வளர விடாது. பூச்சிகள் பயிரோட வேறு தண்டை வெட்டி அதோட சாரை உறிஞ்சி பயிரை டேமேஜ் பண்ணிடும். நோய்கள் கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா, வைரஸ் மாதிரி கிருமிகளால பரவி மொத்த பயிரையும் அழிச்சிடும். சரி, இந்த எதிரிகளை எல்லாம் நாம எப்படி சமாளிக்கிறது? அதுக்கு 2 முக்கிய வழிகள் இருக்கு. ஒன்னு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கிறது, இன்னொன்னு வந்த பிறகு அதை கட்டுப்படுத்துறது. களைகளுக்கு களைக்கொல்லி, பூச்சிகளுக்கு பூச்சிக்கொல்லின்னு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனித்தனி ரசாயனங்கள் இருக்கு. பயிரை அறுவடை செஞ்ச பிறகும் வேலை முடியல. அடுத்து அதை சரியா சேமிச்சு வைக்கணும். சேமிச்சு வச்ச தானியங்கள் ஏன் வீணாகுது? அதுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாமா? பூச்சி, எலி மாதிரி உயிருள்ள காரணிகளாலையும், ஈரப்பதம், வெப்பநிலை மாதிரி உயிரற்ற காரணிகளாலையும் வீணாகும். இத தடுக்க 3 விஷயத்த சரியா செய்யணும். சுத்தம் செய்யணும், காய வைக்கணும், அப்புறம் புகையூட்டம். தானியங்களை நல்லா சுத்தம் செஞ்சு வெயில்ல காய வைக்கும் போதே ஈரப்பதம், பூச்சிகள்லாம் எல்லாம் போயிடும். புகையூட்டம்னா ரசாயன புகை மூலமா மீதி இருக்கிற பூச்சிகளையும் அழிச்சு தானியங்களை பாதுகாக்கிறது. இப்படி பயிர்களை பாதுகாக்கிறதுனால தான் எல்லாருக்கும் தடையில்லாம உணவு கிடைக்குது. மக்கள் தொகை அதிகமாகிட்டே இருக்கு. எதிர்காலத்துல பயிர்களை பாதுகாக்க நாம இன்னும் என்னவெல்லாம் செய்யணும்னு யோசிங்க. வணக்கம். நம்ம மக்கள் தொகைக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா நாம கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிக்கணும். அதுக்கு 2 சூப்பரான வழிகளை பத்தி பார்க்கலாம். நம்ம ஜனத்தொகை அதிகமாயிட்டே இருக்கு. அப்போ கம்மியான வளங்களை வச்சு எப்படி நிறைய உணவு உற்பத்தி பண்றது? புதுமையான வழிகள் தான் இதுக்கு பதில். முதல்ல தண்ணில இருந்து ஆரம்பிக்கலாம். மீன் புரதத்துக்கு ஒரு முக்கியமான சோர்ஸ். இதுல 2 விதம் இருக்கு. ஒன்னு கடல்லையும் ஆத்துலயும் போய் மீன் பிடிக்கிறது, இன்னொன்னு மீன் வளர்ப்பு. அதாவது ஒரு பண்ணையில மீன்களை வளர்க்கிற மாதிரி. இதுல நமக்கு கண்ட்ரோல் ஜாஸ்தி. இப்படி கண்ட்ரோல்டா வளர்க்கறதுனால மீன் உற்பத்தியை நாம அதிகரிக்க முடியும். வருஷம் முழுக்க மீன் கிடைக்கும். ஆனா ஒரே குளத்துல பல வகை மீன்களை ஒன்னா வளர்க்க முடியுமா? ஒன்னோட ஒன்னு சாப்பாட்டுக்கு சண்டை போடாதா? அதுக்கு ஒரு செம டெக்னிக் இருக்கு, கூட்டு மீன் வளர்ப்பு. இது எப்படின்னு பார்க்கலாம். இதோட ஸ்பெஷாலிட்டியே இந்த மீன்கள் ஒன்னோட ஒன்னு சாப்பாட்டுக்கு போட்டி போடாதுங்கிறது தான். எப்படின்னா ஒவ்வொரு மீனும் குளத்தோட வேற வேற லெவல்ல சாப்பிடும். கட்லா மேல, ரோகு நடுவுல, மிரிகள் கீழே. இதனால என்ன ஆகுது? ஒரே கிளத்துல இருந்து ஏகப்பட்ட மீன் கிடைக்குது. இதுதான் ரிசோர்ஸஸ் சரியா பயன்படுத்துறது. சரி, தண்ணியில இருந்து இப்ப காத்துல பறக்கிற ஜீவன்களுக்கு வருவோம். வாங்க, தேனீக்களை பத்தி பாப்போம். தேனீ வளர்ப்பு, அதாவது ஏபிகல்ச்சர். தேன் மெழுகுக்காக தேனீக்களை வளர்க்கிறது. விவசாயிகளுக்கு இது ஒரு நல்ல சைடு இன்கம். ஆனா எல்லா தேனியா தேன் எடுக்கிறதுக்கு சரிப்பட்டு வராது. சரியான வகையை தேர்ந்தெடுக்கணும். இதுல இத்தாலிய தேனீ, அதாவது ஏபிஸ் மெல்லிஃபெரா ரொம்பவே ஸ்பெஷல். ஏன் தெரியுமா? ஏன்னா இது நிறைய தேன் சேகரிக்கும், ரொம்ப சாது, வேகமா இனப்பெருக்கம் செய்யும். ஆனா தேனோட சுவை அந்த பகுதியில இருக்கிற பூக்களை பொறுத்து தான் அமையும். இந்த மீன் வளர்ப்பும் சரி, தேனீ வளர்ப்பும் சரி, இயற்கையோட சேர்ந்து வேலை செய்யறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்.
சுருக்கமா சொல்லணும்னா அறிவியலை பயன்படுத்தி கம்மியான இடத்துல அதிக உணவை உருவாக்க முடியும். சரி, இந்த மாதிரி ஸ்மார்ட்டான ஐடியாக்களை நம்ம உணவு முறையில வேற எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு யோசிச்சு பாருங்க.